வணக்கம் நண்பர்களே. தங்கத்தை வச்சு மாதம் 30,000 நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கடந்த 2025 ஜனவரியில் நீங்கள் தங்கம் வாங்கியிருந்தா இன்னைக்கு அதோட மதிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போட்ட காசு இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆகிருக்கு. தங்கம் வெறும் ஆபரணம் மட்டும் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய சொத்து. ஆனால் எல்லா நேரத்துலையும் தங்கம் வாங்கினா லாபம் கிடைக்குமா? 2026 நீங்கள் எப்படி முதலீடு செய்யணும், இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போவாவது தங்கம் விலை ஏன் இவ்வளோ ஏறுதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? 2025 தொடக்கத்தில் ஒரு சவரன் தங்கம் இருந்த விலைக்கும் இன்னைக்கு இருக்கிற விலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். சர்வதேச சந்தை நிலவரம், பணவீக்கம் மற்றும் போர் பதற்றங்கள் தங்கத்தோட விலை கிடுகிடுன்னு உயர்ந்திருக்கு. பணத்தோட மதிப்பு குறையும் போது முதலீட்டாளர்கள் எல்லாருமே பாதுகாப்பான இடமா தேடி ஓடுறதே தங்கம் தான். அதனால தான் டிமாண்ட் அதிகமாகி விலை 2 மடங்கு ஆகுது. தங்கம் வாங்குறதுல சிறந்த முறை எது தெரியுமா? வெறும் நகையாக மட்டும் வாங்காமல் லாபத்தை குறி வச்சு எப்படி வாங்கலாம். டிஜி கோல்டு, சேதாரம் இல்லாமல், மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் 100 ரூபாய்க்கு கூட நீங்கள் தங்கம் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு கோல்டு ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் மூலயமா தங்கத்தில் முதலீடு செய்கிறது. இது திருட்டு பயம் இல்லை, பாதுகாப்பானது. சாவரின் கோல்ட் பாண்ட், அரசாங்கம் தரும் தங்க பத்திரங்கள். இதில் விளையாட்டத்தோட சேர்த்து வருஷம் 2.5% வட்டியும் கிடைக்கும். இதுதான் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கோல்டு, நகையாக வாங்காமல் நாணயங்களாக வாங்கும்போது செய்கூலி சேதாரம் குறையும். அடுத்தது முதலீடு செய்யும் போது கவனிக்க வேண்டியவை. சரியான நேரம். விலை உச்சத்தில் இருக்கும்போது மொத்த பணத்தையும் போடாதீங்க. அதாவது விலை கொஞ்சம் குறையும் போதெல்லாம் சிறுக சிறுக முதலீடு செய்யுங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வாங்கி நாளைக்கே லாபம் பார்க்க முடியாது. இப்போது 2025 ஜனவரியில் வாங்கின தங்கமே 2026 50%க்கு மேலே லாபம் கொடுத்துருக்கு. தங்கத்தில் முதலீடு பண்ணுறது எப்பயுமே சேஃப். எப்போவாவது நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா நீங்கள் எப்போ கடைசியாக தங்கம் வாங்கினீங்கன்னு? அப்போ என்ன விலை, இப்போ என்ன விலைன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் சரி, மாதம் 30,000 தங்கத்தை வச்சு எப்படி சம்பாதிக்க முடியும்? சம்பாரிச்சிருக்காங்களே, எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. தங்கம் விலை 2025 ஜனவரியிலிருந்து 2026 ஜனவரிக்குள்ள கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்திருக்கு. அதாவது 2025 ஜனவரியில் 1 கிராமோட விலை 7,500 ரூபாய், அதாவது ஒரு சவரன் 60,000. அதே மாதிரி இன்னைக்கு 2026 பிப்ரவரியில் இருக்கும். கிட்டத்தட்ட 1 கிராம் 15,000 ரூபாய்க்கு விற்கிது. அப்போது ஒரு சவரன் 1,20,000 ரூபாய் ஆச்சு. கிட்டத்தட்ட டபுள் தானே இது? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் 2025 48 கிராம் தங்கம் வாங்கினார். அதாவது 6 சவரன் நகை வாங்கியிருந்தார். 6 சவரன் நகை 3,60,000 ரூபாய். 6 சவரன் நகையை கோல்டு சிட்டு போட்டிருந்தாரு. 3,60,000 ரூபாய் அவருக்கு ஆச்சு 6 சவரன் நகைக்கு. 2025 ஜனவரியில் வாங்கினார். இப்போது இந்த பிப்ரவரி 2026 அந்த நகையோட வேல்யூ 1,20,000. அவருக்கு டபுள் த ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 3,60,000 அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இந்த 1 இயரில். அந்த 3,60,000த்தையும் 12 மந்த்துக்கு டிவைட் பண்ணிங்கன்னா 30,000 பர் மந்த் அவருக்கு ஈஸியாகவே கிடச்சிருக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போது கோல்டு மூலிமா அவருக்கு ப்ராஃபிட் மட்டுமே மாதம் 30,000 ரூபாய் கிடச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே போய் கோல்டை வாங்குங்க. அந்த கோல்ட்லேருந்து வந்த ப்ராஃபிட் மட்டும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ப்ராஃபிட்கான கோல்டை மட்டும் நீங்கள் சேல் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பேலன்ஸ் கோல்டும் இருக்கும், உங்களுக்கு சேல் பண்ண அமௌண்ட்டும் உங்களுக்கு கைக்கு வந்துடும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்டு பண்ணார். இப்போ அவருக்கு 3,60,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. தங்கத்தில் இப்படி முதலீடு பண்ணதுனால என்னோடய ஃப்ரெண்டுக்கு அந்த அமௌண்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ 3 சவரன் அவர் விற்றுட்டு மீதி 3 சவரன் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட அவர் வாங்கின விலைக்கு இப்போ அவர்கிட்ட தங்கம் இருக்குது. ப்ராஃபிட் வந்த அமௌண்ட்லேருந்து அவருக்கு வீட்டு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தங்கத்தில் இருக்க பவர். இனிமேயும் யோசிக்காதீங்க. 100 ரூபாய்க்கு தங்கம், 10 ரூபாய்க்கு தங்கம், எவ்வளோக்கு தங்கம் விற்றாலும் சரி, தங்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க, வாங்கிக்கிட்டே இருங்க. தங்கத்தை ரொம்ப ஈஸியாக நீங்கள் சேர்க்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் உங்களுக்கு. கோல்டு சிட் போடுங்க, 11 மாதம் கட்டுங்க. எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயும் 11 மந்த் ஸ்கீம் இருக்கும், அதை போட்டுக்கோங்க. மேக்கிங் சார்ஜும் வேஸ்டேஜும் உங்களுக்கு கட் ஆகிடும். நீங்கள் அன்னைக்கு ரேட்டுக்கான கோல்டை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லைனா கிராமுக்கான கோல்டை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரலாம். ஃபைனலாக நீங்கள் வாங்கும்போது GST மட்டும் பே பண்ணால் போதும். அப்படி இல்லையா, நீங்கள் ஆரா கோல்டு, டிஜி கோல்டு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஆப்பில்
கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டுருங்க. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.